Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. கவிதா ஜவஹர் அவங்க இப்படிப்பட்ட ஆசிரியர்கள்ட்ட பிள்ளைகளை சேர்த்துட்டு நீங்கள் சிரமம்னு சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? வாங்க வாங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, 50ஆம் ஆண்டு பொன்விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பள்ளி நிர்வாகத்தை சார்ந்த ஆன்றோர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இன்னைக்கு எங்களுக்கு என்ன சிரமம்னாயா, கல்வி சூழல்ல பெற்றோர்களுக்கு சிரமம் அப்படிங்கிறத விட பெற்றோரேங்கிற அணியில பேசுறவங்களுக்கு தான் பெரிய சிரமம். ஆமா, ஆப்போசிட்ல பிரின்சிபால் இருக்காரு, பள்ளி முதல்வர் அந்த பக்கம் இருக்காரு, அவங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க, மாணவர்கள் இந்த பக்கம் இருக்காங்க. பேசிட்டு வெளியே போக முடியாதுன்னு பயப்படுறீங்க. ஒருவேளை இப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல, அந்த அணியில பேசுற யாருக்கும் நீங்க கைதட்டப்படாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாருன்னு வைங்க, எங்க நிலைமை என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இப்போ ஒரு பொன்விழா ஆண்டு, சிரமமே ஆசிரியர்களுக்குன்னு நம்ம ஐயா பேசியிருக்கிறாங்க. ஆனா அந்த ஆசிரியர்கள் போட்டிருக்க ட்ரெஸ் பூரா பாருங்க நீங்க, பட்டு வேட்டி பட்டு சட்டை, ஆசிரியர்கள்லாம் பட்டு சேலை, எல்லாம் கல்யாணத்தன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இன்னைக்கு மனக்கோலத்தில் இருக்கிறாங்க. வந்துக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. நம்புறோம் ஐயா, நம்புற மாதிரி சொல்லுங்க. ஆட்டை அடிக்க போகும்போது கூட அழகுபடுத்தாம கொண்டு போவாங்க. அப்படித்தாமா ஆசிரியர்கள். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஆசிரியர்கள் சம்பளம் வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறாங்க, நாங்க எங்க சம்பளத்தையும் கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறோம். அப்ப கொடுக்கிறது சிரமமா, வாங்கிறது சிரமமா? அது வாஸ்தவம் தான், நியாயமான கேள்வி தானே. அன்னைக்கெல்லாம் பிள்ளைகள், நம்ம வீட்டு பிள்ளைகள் தப்பு செஞ்சா உங்க வாத்தியார்ட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நிப்பாட்டிடுவோம். சார், பிள்ளை இவ்வளவு தப்பு செய்யறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இப்ப நம்ம வாசலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க 50 கம்ப்ளைண்டோட நிக்கிறாங்க. உங்க பிள்ளை இப்படி பண்ணுது, ஏன் இப்படி பண்ணுதுன்னு தானே உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டேன். எல்லாம் பண்ணப்படாது. நம்மளுக்கு பயமா இருக்குது, பள்ளிக்கூடத்து வாசலுக்கு வருவதற்கே பயமா இருக்குது. ஆனா ஐயா பேசுனதுல ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சதுயா, ஒரு நல்ல விஷயம். ஐயா வாரிசு படமும் பார்த்துட்டாங்க, துணிவு படமும் பார்த்துட்டாங்க. அதான் எனக்கு ஒண்ணுமே விளங்கல, நான் பார்க்கல. அதுலயும் ரொம்ப குறிப்பா ரஞ்சிதமே பாட்ட ரொம்ப ரசிச்சிருக்காங்க. இப்ப இது என்ன பிரச்சனை ஆகும் தெரியுமா? இப்ப பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவாங்க, எங்க பிரின்சிபாலே 2 படமும் பார்த்துட்டாங்க, மரியாதையா 2 படமும் எங்களை கூட்டு போங்கன்னு பேரண்ட்ஸ்ட கேட்க போறாங்க. இதுல எவ்வளவு சிரமம் பாத்தீங்களா எங்களுக்கு? அருமையா சார் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. நான் இங்க உள்ள பள்ளிக்கூடத்தை பத்தியே நான் பேசல. நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி சொல்லிடுறேன், இந்த பள்ளிக்கூடத்தை பத்தியும் பேசல, இந்த மாநிலத்தில, நம்ம மாநிலமே கிடையாது, பொதுவா பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுங்க. வேற எங்கேயோ உள்ள பள்ளிக்கூடத்தை பத்தி நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஸ்கூல், ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னால என்னங்கய்யா, அறிவையும் திறமையையும் கற்றுக் கொடுக்கிற இடம்தான் பள்ளிக்கூடம் இல்லையா? ஆனா இன்றைய பள்ளிக்கூடங்கள் அறிவும் திறமையும் இருந்தால்தான் நீ உள்ளேயே வரணும்னு சொல்றாங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? உங்க அப்பா என்ன படிச்சிருக்காருன்னு கேக்குறாங்க. ஐயா, நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்கய்யா. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சு பரீட்சை எழுதின காலம் போய் பேரண்ட்ஸ் பரீட்சை எழுதி பிள்ளைங்க உள்ள சேர வேண்டியிருக்கு. பையன் சொல்றான், ஒழுங்கா பரீட்சை எழுது, நீ என்னத்தையாவது விட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு நீ மாத்திக்கிட்டே இருக்க, ஒழுங்கா படிக்க மாட்டேன், நீ என்ன படிச்சிருக்க? பிள்ளைங்க நம்மளை பார்த்து கேவலமா கேள்வி கேட்கிற அளவுக்கு வாழ்க்கை எவ்வளவு மோசமா இன்னைக்கு கல்வி சூழல் ஆயிடுச்சுங்க. சின்ன பிள்ளைங்க மன உளைச்சல்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, மன உளைச்சல்னு ஒரு வார்த்தை. யூகேஜி பையன் சொல்றான், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போகல, நான் ஏதாவது வேலைக்கு போகலான் இருக்கேன். யூகேஜி பையன்
யூகேஜி படிச்சுட்டு என்னடா வேலைக்கு போவ? இந்த எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்குலாம் டியூஷன் எடுக்கிறேன். எங்க டீச்சர்களும் அதைத்தானே செய்யறாங்க. அவங்களோட நான் நல்லா சொல்லி கொடுப்பேன். ஐயோ, இந்த பிள்ளைகளை வீட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் படுற படம். அதுவும் ஐயோ கொரோனா காலத்தில் ஆசிரியர்கள்லாம் உண்மையிலே நிம்மதியாக இருந்தீங்க. நல்லதோ கெட்டதோ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பாட்டு உட்காந்துக்கிட்டீங்க. ஆனால் எங்கள் நிலமை இந்த பையன்கிட்ட மொபைலையும் கொடுத்துட்டு அவனுக்கு சேர் டேபிள்லாம் போட்டு கொடுத்துட்டு, அம்மா சிப்ஸு கொண்டு வா, வடை சுட்டு கொண்டு வா, பிஸ்கட் தீர்ந்து போச்சு, ஏன்டா இந்த பாடுபடுத்துற, ரொம்ப படிக்கிறாமலன்னு பக்கத்தில் போய் பார்த்தா கேம் விளையாடிட்டு இருக்கான். என்னடா கேம் விளையாடுறேன்னா பிடி பீரியடு, உனக்கு ஒன்றும் தெரியாது போ. சார், பிள்ளைகள்கிட்ட அந்த 2 வருஷம் நம்ம எவ்வளவு சீரழிஞ்சோம். படுத்து எடுத்துட்டாங்க. ஒழுங்கா படிடா ஒழுங்கா படிடா. இங்கே வா, நீ கொஞ்ச நேரம் உட்காந்து பாரு, எங்க மேத்ஸ் மிஸ் இவங்க தான். உன்னால 10 நிமிஷம் உட்காந்து பார்க்க முடியுமா? நான் எவ்வளவு நாள் நேரில் போய் பார்த்துருக்கேன். உண்மையில மனசு வேதனையா இருக்கு. இந்த பிள்ளைகளை பத்துட்டு படிக்கவும் வச்சுட்டு நாங்க படுற பாடு. இந்த ப்ராஜெக்ட் பத்தி ராஜ்குமார் சார் நொந்து போய் சொன்னார். என் ஃப்ரெண்டோடைய பொண்ணுங்கய்யா 1ஆம் கிளாஸ் படிக்கிறான். ப்ராஜெக்ட் அந்த பிள்ளைக்கு ஃபெதர், மயில் இறகு, கோழி இறகு, புறா இறகு, கிளி இறகு, இந்த 4 கொண்டு வரணும்ட்டாங்க. அவ கிராமத்தில் இருக்கிறதுனால கோழி இறகு ஈஸியாக கிடைச்சிருச்சு. ஏதோ கோயில் குளம்லாம் அலைஞ்சு புறா இறகு கலெக்ட் பண்ணிட்டான். மயில் இறகு அவ பாட புஸ்தகத்தில் குட்டி போடுன்னு வச்சிருந்துருக்கான், அதை எடுத்தும் கொடுத்துட்டா. இப்போ கிளி இறகுக்கு எங்கே போக? கிளி ஜோசியக்காரனை கூப்பிட்டு அந்த கிளியில இருந்து அவன் ஏதோ இன்னைக்கு நமக்கு ஒரு போனி ஆகும்னு நினைச்சு வந்து உட்காந்துருக்கான். அந்த கிளியில இருந்து ஒரு இறகு கொடுங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். கிளி இறகு உனக்கு கொடுத்துட்டா நீ கூண்டுக்குள்ள உட்காந்து ஜோசியம் சொல்றியா? எதுக்குயா 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதுக்குயா ப்ராஜெக்ட்? அதுவும் எதை செயல்படுத்த முடியாதோ அதை செஞ்சுட்டு நீங்க இருந்துக்கிறீங்க. லிட்டில் செஃப்னு எல்கேஜி பிள்ளைங்களுக்கு வைக்கிறாங்கய்யா சமையல் போட்டி. எல்கேஜி பிள்ளைக்கு சாப்பிடையே தெரியாதையா, அது எப்படியா சமைக்கும்? நடக்குதுங்க, நிறைய பள்ளிக்கூடங்கள்ல நடக்க. எங்களால முடியல. நீங்க மண்டே டியூஸ்டே வெனஸ்டே கேள்விப்பட்டிருப்பீங்கய்யா. எல்லோ டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரீன் டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ளூ டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க வாட்டுக்கு போட்டுருவாங்க நாளை கிரீன் டே. அப்படின்னா என்ன தெரியுமாயா? கிரீன் டீ குடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு பச்சை ட்ரெஸ் போடணும்னு அர்த்தம். நம்ம வீட்டில் சில நேரம் பச்சை ட்ரெஸ் இருக்காது, இல்லைன்னா கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸா இருக்கும். இதை போட்டு போனா அதெல்லாம் இல்லை. அந்த தர்ஷினிலாம் ஒவ்வொரு தடவையும் புது ட்ரெஸ் தான் போட்டு வர்றா. எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடு. நைட்டு 8:30 மணிக்கு மேலே பச்சை கலர் ட்ரெஸ்ஸுக்கு நாங்கள் தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கையில் காசு வேற இல்லை. அன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல நம்ம படித்த காலத்தில் 2 பிள்ளைங்க வரலன்னு வைங்களேன், வீட்டிலே இருந்துக்கிடுச்சுன்னா பள்ளிக்கூடத்துலேருந்து பிள்ளைகளை அனுப்பி வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு வர சொன்னது ஒரு காலம். இன்னைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிள்ளையை வீட்டுக்கு போ என்று சொல்லுகிற காலமாக இன்றைக்கு மாறி இருக்கு இல்லையா? இதுதான் கல்வி சூழல். இன்னைக்கு படிப்பதற்கு புத்தக நோட்டுகளை விட ரூபாய் நோட்டுகள் தான் அதிகம் தேவைப்படுகிறது என்றால் இது என்ன கல்வி? எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அந்த காசை நீங்க அவன் பேர்லயே பேங்க்ல போட்டு வச்சிருங்க. 12th முடிக்கும்போது அவன் பெரிய தொழிலதிபர் ஆகிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கும். நீங்க கடனாளியாகவும் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை சூழல் கழுத்தை நெறித்து கொண்டிருக்கிறதே ரொம்ப வருத்தமா இருக்குதுயா. அவ்வளவு மோசமா இருக்கு. பிள்ளைகளுடைய ஆட்டிடியூட் சொல்லுவாங்க இல்லையா, பள்ளிக்கூடத்துக்கு போனா தெருவில் ரொம்ப மோசமா தெரிகிற பிள்ளைகள் கூட நல்ல பிள்ளைகளாக மாறும். இன்னைக்கு டெய்லி பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் என்ன ஆட்டிடியூடா இருக்காங்க? எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆகலான்னு கத்து கொடுக்குறீங்க, பிஇ படிச்சா இன்ஜினியர் ஆகலான்னு கத்து கொடுக்குறீங்க, ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர் ஆகலான்னு கத்து கொடுக்குறீங்க, பிஎல் படிச்சா வழக்கறிஞர் ஆகலான்னு கத்து கொடுக்குறீங்க. ஆனால் என்ன படித்தால் அவன் மனிதனாக மாறுவான் என்பதை கற்றுக் கொடுக்காத ஒரு கல்வி எப்படி நல்ல கல்வியாக இருக்க முடியும்? அதை கற்றுக் கொடுக்குறோம்னு சொன்னா நீங்க பிள்ளைகளை அனுப்பிச்சிடுவீங்களாக்கும். எல்லா நிலமும் அப்படித்தானே இருக்கு. வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி மோந்து கொடுக்க மாட்டேங்குதுங்க. அப்புறம் என்ன கல்வி இது? பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு கல்வி என்னையா கல்வி? ஒண்ணுமே புரியல. ஒரு விஷயம் நம்ம ஒரே சொல்றாங்கல்ல, ஒரே நாடு ஒரே காடு அப்படின்னு சொல்றோம்ல, ஒரே நாடு ஒரே கல்வின்னு ஏன் இருக்க முடியல? மெட்ரிகுலேஷன் ஒரு கல்வி, கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு ஒன்று, சிபிஎஸ்சின்னு ஒன்று, சர்வோதயான்னு ஒன்று, இன்டர்நேஷனல் ஸ்கூலுன்னு ஒன்று. ஒரு தெருவில் ஒரே வயசுல இருக்கிற பிள்ளைகள் பலவிதமான கல்வியை கற்கிறார்கள் என்றால் அவங்களுக்குள்ள எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை ஏன் ஒரு அரசாங்கம் கவனிக்க மறுக்கிறது?
இன்னைக்கு மாறுவேட போட்டியில பிள்ளைகள் அவ்வளவு ஆர்வமா கொண்டு வந்து சேர்க்கிறோம். அவங்க காந்தியா நடிக்கிறாங்க, இயேசுவா நடிக்கிறாங்க, புத்தரா நடிக்கிறாங்க, பாரதியா நடிக்கிறாங்க. ஆனால் காந்தியாக, இயேசுவாக, புத்தராக, பாரதியாக வாழ வேண்டும் என்று நம்மால் ஏன் கற்றுக் கொடுக்க முடியவில்லை? வருஷம் 100 காந்தி, 100 புத்தர், 100 இயேசு. ஆனா ஒரு இயேசு கூட உருவாகலையே, ஒரு புத்தர் கூட உருவாகலையே, ஒரு பாரதி கூட உருவாகலையே, ஒரு காந்தி கூட உருவாகவில்லை என்றால் இத்தனை ஆண்டுகள் நாம் கல்வி கற்றுக் கொடுத்து எதை அடைந்தோம்? இந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே உருவாகலைன்னா நம்ம கடைசி 0 தானங்க ரிசல்ட். இங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப சங்கடமா இருக்கு நடுவர்களே. பள்ளி யூனிஃபார்மோட பிள்ளைகள் பஸ்ல ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிக் கொடுக்காததுனால நீங்க சிரமப்படுறீங்கன்றீங்க. ஆமாங்க. சரி, கல்வி மதிப்பெண்களை மட்டும் கற்றுக் கொடுப்பதாக இருக்கக்கூடாது, மதிப்பான எண்ணங்களையும் சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால்தான் அது நல்ல கல்வியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை போட்டு மதிப்பெண்களை போட்டு நெருக்கிற கல்வியா தானே இருக்குது. நீ நல்லவனா இரு, அது போதும். நீ 40 மார்க் எடுத்தா கூட போதும்டா. நீ நல்லவனாக இருந்தால் அதுதான் இந்த உலகத்தில் சிறப்பு. நீ ஏன் நம்மளால சொல்லித்தர முடியல? நீ 95 எடுத்தே ஆகணும், 95 எடுத்தே ஆகணும். அவன் என்ன பண்ணுவான்? அவன் 35 எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற பிள்ளையை 95 எடுக்க சொல்லி நீங்க எங்களை விரட்டுகிறீர்கள். நாங்க யாரை போய் விரட்ட? நாங்களே 30 மார்க் கூட எடுக்காம தானே இந்த பிள்ளையை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கோம். அங்க போய் எங்க அவனை விரட்டுறது? எவ்வளவு சங்கடமா இருக்கு. பின்லாந்து தான் உலகத்தின் சிறந்த கல்வியில் சிறந்த நாடுன்னு சொல்றாங்க. என்ன காரணம் என்றால் அவங்க ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, இங்கே பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிப்பதில்லை, கற்கிறார்கள் என்று சொன்னார். படிப்பிப்பது என்பது வேறு, கற்றல் என்பது வேறு. இந்த பிள்ளைகள் தானாக கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் என்னைக்கு தானாக முன் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து கற்கிற ஆர்வத்தை நாம் வளர்க்கிறோமோ அன்றைக்கு தான் நல்ல கல்வியாக இந்த கல்வி சூழல் அமையுங்க. எப்பயுமே இந்த கல்வி என்பது மலைவாழை அல்லவா கல்வின்னு பாரதிதாசன் சொன்னார். மலைவாழைனா இனிப்பா இருக்கணும் இல்லையா? கல்வி என்பது இனிப்பதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கல்வி என்பது திணிப்பதாக இருக்கிறது. ஐயா, என் பையன் +1 படிக்கிறாயா, மேத்ஸ்ல ரொம்ப மார்க் குறைவா வாங்குறான். என்னடா மேத்ஸ்ல இவ்வளோ மார்க் கம்மியா வாங்குற, கொஞ்சம் நல்லா தான் படியேன். டியூஷன் வேற போறான். போதா குறைக்கு காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு டியூஷன் வேற போறான். கொஞ்சம் நல்லா தான் படியேன். உட்காருங்க, இந்த ஒரு எக்ஸசைஸ் போடுங்க அப்படின்னா நான் வேற ஏதாவது எக்ஸசைஸ்னா கூட நான் செஞ்சிடுறேன். இந்த எக்ஸசைஸ் எப்படி போட முடியும்? மேத்ஸ் எனக்கு வராதுடா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் காமர்ஸ் படிச்சிருக்கேன். அதுல என்ன மெயின் சப்ஜெக்ட்? அக்கௌண்டன்சி. அக்கௌண்டன்சினா என்ன அப்படின்னு? கணக்கு அப்படின்னு. மேத்ஸ்னா என்ன? கணக்கு. ரெண்டுமே கணக்கு தானே. நீங்க எம்காம் படிச்சு அதுலயும் நீங்க கணக்கு தானே படிச்சீங்க. +1ல உள்ள கணக்கு ஒண்ணு நீங்க போட்டு காமிங்க, என் பேரை மாத்திக்கிறேன்னு அவன் பேசுறான். ஐயா, இன்னைக்கு பிள்ளைகள் நம்மள மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கும் பயப்பட வேண்டி இருக்கு, பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர்களுக்கும் நாங்க தான் ஏன் பயப்பட வேண்டி இருக்கு. பிள்ளைகள் பயப்படுகிற மாதிரியாக சூழ்நிலை இல்லை. இன்றைக்கு கல்வி சூழல் என்பது பெற்றோர்களை சிரமப்படுத்தி பெற்றோர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிற ஒரு கல்வியாகத்தான் இருக்கிறதே தவிர பிள்ளைகளின் மனதை விசாலமாக்குகிற, பிள்ளைகளை மனிதனாக மாற்றுகிற, பிள்ளைகளின் கனவுகளுக்கு, பிள்ளைகளின் சிந்தனைகளுக்கு இடமளிக்கிற கல்வியாக இன்றைக்கு கல்வி இல்லை. பெற்றோர்களை சிரமப்படுத்துகிற கல்வியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிள்ளைகளை படிக்க வச்சா எவ்வளவு சிரமம் இருக்கு. படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்? படிச்சுட்டு வந்தவன் ஒரு காந்தியா இருக்கானா, ஒரு இயேசு கிறிஸ்துவா இருக்கானா? இல்லை இல்லை, வந்த உட்பாடுதான் ரொம்ப சிக்கலா இருக்கேன் அவன். அது பெற்றோருக்கு சிரமமா இருக்கு. இதான் சுருக்கம். கல்வி சூழல் நல்லா இல்லை அப்படின்னு அடிச்சுட்டாங்க. இவ்வளவுதானா பெற்றோருக்கு சிரமம்? வாங்க தேவதி அம்மா வாங்க. போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, பொன்விழா காணும் இப்பள்ளியின் நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, வணக்கத்துக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, பெருந்திரளாக இங்கே வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய அருமை தோழி கவிதா ஜவஹர் அவர்கள் ஒரு நல்ல ஆலோசனையை இந்த அறிவார்ந்த சபைக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். என்ன ஆலோசனை? செலவு பண்ணியெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்காதீங்க, பிள்ளைகளுக்கு படிக்க ஆகுற செலவை பேங்க்ல போட்டு வைங்க, +2 முடிச்ச பிறகு தொழிலதிபர் ஆக்கி விட்டுருங்க. அது வரைக்கும் அந்த பையனை மாடு மேய்க்க விட்டுருவோமா? அப்படிதான் சொல்றாங்க. அதான நோக்கம். அவங்க பேசுனதுக்கு அப்புறம் என்னங்க அர்த்தம்? இப்படிப்பட்ட பெற்றோரையும் சேர்ந்து சமாளிக்க வேண்டியிருக்கு. இந்த ஆசிரியர் ஜென்மம் எவ்வளவு பாவம், அதையா புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு கேட்கிறோம். வந்த உடனே ஆசிரியர்கள் சிரமமா படுகிறீர்கள், எவ்வளவு அழகாக பட்டு புடவை கட்டி பட்டு வேஷ்டி கட்டி கல்யாணத்தில் இருப்பது போல இருக்கிறீர்கள், அது எவ்வளவு கஷ்டம்னு ஐயாவுக்கு தெரியும். மாத்தியார்கள் நல்லா இருக்கிறது இந்த அம்மாவுக்கு பிடிக்கலையா? ஐயா சாதாரணமா வரும்போது ஒரு காட்டன் சாரி கட்டிட்டு வந்து அவங்க பாடம் நடத்தினா ஃப்ரீயா இருக்கும். ஐயா மாதிரி கோட் சூட் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. இன்னைக்கு ஐயா மேடையில பேசணுங்கிறதுக்காக ஐயா முதல்வர் ஐயா பட்டு வேஷ்டியும் சட்டையும் போட்டு வந்து அவர் படுற கஷ்டம் பக்கத்துல இருந்து பாக்குறேன், எனக்குள்ள தெரியுது. அப்படியே ஒரு பதட்டத்திலேயே இருக்காரு. இவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், இவங்களுக்கு மேலோட்டமா பார்க்க பளபளப்பா இருக்கான். ஏன் இருக்காது? அதுல ஐயா அவர்கள் வாரிசு பார்த்திருக்கிறார், துணிவு பார்த்திருக்கிறார். இது சந்தோஷமா? பெரிய சிரமமே அது ரெண்டையும் பார்த்ததுதான். எவ்வளவு கஷ்டம். ஏன்னா அவனுக்கு பாடம் நடத்துறதுக்காக நாங்க அப்டேட் ஆக வேண்டி இருக்கு. அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு தலைவலியோட போய் உட்கார்ந்து 2 படத்தையும் பார்த்துட்டு வந்து பேசுறாரு. இவருக்கு நீங்க பாண்டிச்சேரியில ஒரு செலவு வைக்க வேண்டாமா? என்ன பேச்சு? இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கியன்னு ஒரு குறை வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. ஐயா அப்புறம் கிரீன் டே, பச்சை கலர்ல டிரெஸ் போட்டு வர சொல்லி கிரீன் டே சொல்றாங்க. நாங்க நீங்க சாதாரண பள்ளிக்கூடத்தை சேர்க்க வேண்டியதானே? உங்களுக்கு மட்டும் பெரிய பள்ளிக்கூடத்துல பெருமையோட படிக்கிற படிப்பு வேணும்னு நினைக்கிறீங்க பெற்றோர்கள். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துல சொல்ற கண்டிஷனையும் ஏத்துக்கிட்டு நடந்தாதான் அது நல்ல பள்ளிக்கூடம் பேசுவீங்க. அதுக்காக நாங்க புதுசா ஆசிரியர்கள் யோசித்து இவ்வளவு ஐடியாவை கொண்டு வந்து கொடுத்தா அதுல எங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு. அத ஒரு குறை சொல்லிட்டு போறதுக்கு ஒரு 3 பேரு. அதுலயும் அந்த அணி தலைவர் பேசினார் பாருங்களேன். அதுல அவர் பேசும்போது அவர் அறிமுகப்படுத்துறாரு, நான் ஆசிரியர் கம் பெற்றோர். இந்த முன்னாலெல்லாம் உண்டு இல்ல ரேடியோ கம் டேப் ரெக்கார்டர்னு, அது மாதிரியே இருந்தது. அவர் அப்படி அறிமுகப்படுத்துறாராம். அவர் சொல்லும் போது ஒரு பெரிய தத்துவத்தை ஆரம்பிச்சார். சாக்ரட்டிஸ் மாதிரி ஒரு பிரமிடு மாணவர்கள் செய்து காட்டினார்கள். மேல நிக்கிற பையனுக்கு தைரியம் எங்க இருந்தது? கீழே நிக்கிற பையன் கொடுத்த தைரியத்துலதான் மேல ஏறி நின்றான். அந்த கீழே நிக்கிற பையனை போன்றவர்கள் பெற்றோர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சார். ஆனா அப்படி ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு ஆசிரியர்கள் 1 மாசம் அவஸ்தைப்பட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த பிள்ளைகள் அத்தனை நடனம் ஆடுவதற்கும் அவங்களுக்கு அந்த டிரெஸ் வாங்குறதுக்கும் ஆசிரியர்கள் பட்ட பாடு இருக்கு. இதெல்லாம் சிலபஸ்லயா இருக்கு? இல்லையே. உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு. ஏமா ட்ரெஸ் எல்லாம் பெற்றோரா வாங்கி கொடுத்தாங்க, ஆசிரியர் வாங்கி கொடுத்தாங்களா? நாங்க சொல்லி கொடுக்கறோம், நீங்க போய் வாங்கிட்டு வாரீங்க. அப்புறம் என் பிள்ளைய சேர்க்கலன்னு சண்டைக்கு வந்துடுறீங்களே. ஆமா, என் பிள்ளைய டான்ஸ்ல சேர்க்கல, என் பிள்ளைய பிரமிடுல ஏத்தி விடல அப்படின்னு நம்மள கூண்டுல ஏத்திடுவாங்க. பெற்றோர்கள் படுத்துற பாடு அவ்வளவுதான் இருக்கு. நாங்க அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்க இருந்து பெரிய தத்துவம் வேற. அதுல என்ன சொல்றாரு? என்ன சொன்னாங்க? சம்பளம் அழகா சொன்னாங்களே, கவிதா சொன்னாங்க, சம்பளத்தெல்லாம் வாங்கிடுறாங்களாம். ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்கள் சம்பளத்தை எல்லாம் கொடுத்துதானே நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஆமா, உங்க சம்பளத்தெல்லாம் கொடுத்துதான் படிக்க வைக்கிறீங்க. அவன் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் சம்பளத்தெல்லாம் என் 1ஆம் கிளாஸ் டீச்சர்ட்ட கொடுப்பேன், என் 2ஆம் கிளாஸ் டீச்சர்ட்ட கொடுப்பேன், நான் கொடுப்பான். எங்க அம்மா எங்க, எங்க அப்பா எங்க, அவங்க தேடி தேடி கொடுப்பான். அதுலயும் பெற்றோர்களுடைய துன்பம் எப்படி பாருங்களேன். பச்சை பிள்ளை ஒண்ணுமே தெரியாது. அது அவர் தான் சொன்னார், நான் சொல்லல, ராஜ்குமார் சொன்னார். ஆமா, பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கையில காதை தொடுன்னு சொன்னா யார் காதையா தொடணும்? இவர் போய் டீச்சர் காதை தொட்டிருக்காரு. இதை விடவா டீச்சருக்கு சிரமம் வேணும்னு நினைக்கிறீங்க? கிசும்பு கிசும்பு குசும்பா. அப்பமே களிமண்ணா இருக்கிற ஒரு பிள்ளைய, நான் பிள்ளைய சொன்னேன், அப்படி களிமண்ணா இருக்கிறவனை கூட அப்படி சிலையாக சிற்பமாக செதுக்க வேண்டும் என்றால் அந்த ஆசிரியர்கள் தங்கள் வாழ்நாளையே அதற்காக பணையம் வைக்கிறாங்களே, அந்த சிரமத்தை கொஞ்சம் நன்றியோட நினைச்சு பாருங்க அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வியாக இருக்கு. நன்றி இருந்தா இப்படி பேசுவாராமா? ஆமா, அதுலயும் என்னவா
ரொம்ப அழகா சொன்னாரு. ப்ராஜெக்ட் செய்யறத பத்தி ஒரு பெரிய வைத்தறிச்சல பாருங்க. அந்த கடை முதலாளி 3 மாடி கட்டிட்டாரா? விளங்குமாயா? எனக்கு 1 மாடி கூட இல்லையேன்னு வருத்தப்பட்டார். ஐயா, ப்ராஜெக்ட் செய்ய கொடுக்கலன்னா நீங்க உடனே ஆசிரியர்கள் மேலையும் பள்ளிக்கூடத்து மேலையும் குற்றம் சொல்வீங்க. சரி, அதற்காக அந்த பிள்ளைகளின் அந்த கிரியேட்டிவிட்டியை கற்பனை திறனை அதிகப்படுத்துவதற்காக அதெல்லாம் செய்ய சொல்றோம். செய்ய சொன்னா கத்திரிக்காய் செஞ்சு கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த ஆசிரியர் என்ன பண்ணிருக்காரு? ஒரிஜினல் கத்திரிக்காவை கொடுத்து விட்டுருக்காரு. புத்திசாலித்தனத்தை பாருங்க. அவ அப்பா புது கத்திரிக்காவை கொடுத்து விட்டுருக்காரு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, இப்படி கொடுக்க கூடாது, தெர்மோகால்ல செஞ்சு அனுப்பணும் இல்லையா? செஞ்சு அனுப்பணுங்கிறாங்க. அதுக்கு நம்ம பழைய மினிஸ்டர் கிட்டயாவது கேட்டிருக்கணும். யார்கிட்ட? கத்திரிக்காவை கொண்டு போவாராம். அப்ப நாளைக்கு ஒரு யானை படம் வரைஞ்சிட்டு வர சொன்னா இவர் என்ன யானையவா அனுப்பி வைப்பாரு? இல்ல கேக்குறேன், என்ன ஒரிஜினல் அனுப்பி வைக்கிறாரா? சோம்பேறித்தனம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட ஐயா ஆசிரியர்கள்னா ரொம்ப லேசா இருக்கா உங்களுக்கு? பட்டு புடவை கட்டி பட்டு வேஷ்டி கட்டிட்டா உங்களுக்கு நாங்கெல்லாம் சுகமா வாழ்றதா நினைப்பா? அறியாமை இருள் அகற்றி அறிவு தீபம் ஏற்றும் ஒளி விளக்குகள் ஆசிரியர்கள். நன்றியோட நினைச்சு பாருங்க. அதெல்லாம் அதுல இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நாம ஒரு காலத்துல மாதா பிதா குரு தெய்வம்னு வணங்கினோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தின் கல்வி சூழலில் ஆசிரியர்களுக்கான குரு பக்தியும் மரியாதையும் குறைந்து போய்கொண்டே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு வகுப்புக்குள்ள போயிட்டு வர்றதும் சரி, ஒரு குருஷேத்திர யுத்தத்துல நிக்கிறதும் சரி, அவ்வளவு கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் பரிதாபம். முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்தேன். 11th 12th படிக்கிற பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் போது சொன்னேன், நான் 20 வருஷமா நின்னே பாடம் நடத்துறேன்டா, தயவு செய்து நல்லா படிங்கன்ற. உடனே அவன் சொல்றான், தெய்வம் நின்றே கொல்லும்ங்கிறது சரியா இருக்குமா நீங்க சொல்றதுல இருந்து? ராஜ்குமார் பெற்றோர் கம் ஆசிரியர், அவரு பாடம் நடத்துறாரு ரொம்ப அழகா. உலகமே ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் அதில் நடிகர்கள். அவர் மாணவன் உடனே எந்திரிச்சு கேட்டிருக்கான். இவரே டீச்சர் காதை தொட்டவர் இல்லையா? அவன் மாணவர் எந்திரிச்சு சொல்லியிருக்கான், உலகமே நாடக மேடை, நாமெல்லாம் நடிகர்கள். இவரு சொன்ன உடனே அவன் சொன்னான், அப்படின்னா எனக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனாவை போட்டுருங்க. என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில். கட்டபொம்மனை தூக்கில் போட்ட இடம் எதுன்னு கேட்டா கழுத்துங்கிறாயா. இந்த பயலுக்கு எதை புரிய வைக்கிறதுக்கு நாங்க சொல்லி கொடுக்கிறது? இதுல இவங்க அரசியல்வாதி மாதிரி பொங்குறாங்க. கவிதா ஜவஹர், நேரு எங்கே, காந்தி எங்கே? எல்லாரும் போயிட்டாங்கம்மா. இங்க இன்னைக்கு காணும் தேடுனா நாங்க என்ன பண்றது? காந்தி எங்கே, நேரு எங்கே, பாரதி எங்கே? இன்றைய கல்வி முறை மனிதர்களை காணவில்லையே. தேடுங்கம்மா போய். ஐயா, இத சொல்லி கொடுக்கிறதுக்கு நேரம் இருக்கா? முதல்ல கல்வி சூழல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனா இவ்வளவு புத்தகம் நோட்டையும் முடித்து சிலபஸ் முடித்து தேர்வுக்கு தயாரிப்போமா? உட்கார்ந்து நீதி போதனை பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? இன்றைய கல்வி சூழலினுடைய நிலைமை என்னங்கிறத பாருங்க. அதுலயும் எவ்வளவு டெஸ்டியா வைக்கிறது. ஒரு நாளை நாங்க வைக்கிற ஆசிரியர்கள் படுற பாடு, கிளாஸ் டெஸ்ட், சப்ஜெக்ட் டெஸ்ட், சைக்கிள் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், மிட்டம் டெஸ்ட், குவார்டர்லி, ஆஃபலி டெஸ்ட், ஆனுவல் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் தவிர அவ்வளவு டெஸ்ட் ஸ்கூல்ல பண்ண வேண்டி இருக்கு. இந்த கோடை விடுமுறையாவது எங்களுக்கு இருக்காயா? ஆசிரியர்களுக்கு கோடை விடுமுறையாவது அனுபவிக்க முடியுதா? அந்த நேரத்துல கூட 10th-க்கும் +2-க்கும் சிறப்பு வகுப்பு எடுப்பதற்காக பள்ளிக்கூடத்திற்கும் பரீட்சை பேப்பர் திருத்துவதற்காக அந்த முகாமுக்கும் அலைகின்றார்கள் என்றால், மாணவர்களின் நலனை மட்டும், மாணவர்களின் மனநலனை மட்டும் யோசிக்கின்ற அரசு ஆசிரியர்களின் கஷ்டங்களையும் அவர்கள் மனதில் இருக்கின்ற குமுறல்களையும் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இந்த காலகட்டத்தில் நிஜம். ரொம்ப அழகா இந்த பள்ளியினுடைய லோகோ போட்டிருக்காங்க. பிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல், இந்த மூன்றையும் உருவாக்குவதுதான் நோக்கம்னு போட்டிருக்காங்க. உடல் நலம், மனநலம், ஆன்ம நலம். இந்த மூணுல நீங்க என்ன செய்றீங்க, நாங்க என்ன செய்யறோங்கிறத மட்டும் பாருங்க. நீங்க ஆன்லைன் டெஸ்ட்ல சிப்ஸ் கொண்டு கொடுப்பீங்க, பிஸ்கெட் கொண்டு கொடுப்பீங்க, சாப்பாடு கொண்டு கொடுப்பீங்க. உடல் நலத்தை மட்டும் வேண்டுமானால் உங்களால் பார்க்க முடியும். அவன் மனநலத்தையும் ஆன்ம நலத்தையும் போற்றி ஒரு மாபெரும் மனிதனாக அவனை வளர வைப்பதற்கும் நடைபோட வைப்பதற்கும் ஆசிரியர்கள் படுகின்ற சிரமம் என்பது சொல்லில் அடங்க முடியாதது. இன்றைய கல்வி சூழல் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு கண்டிக்கவோ தண்டிக்கவோ கூடாது என்று சொல்லுகின்ற அரசு, ஆனால் நிர்வாகத்தில் 100% தேர்ச்சி கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்ற நிர்வாகம்
இவை இரண்டுக்கும் இடையில் இருதலை கொள்ளி எறும்புகளாக தவித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் படும் துன்பம்தான் இந்த உலகில் மிக அதிகம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்களுடைய துயரம் ரொம்ப பெருசா இருக்கு. என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள். அம்மா சொன்னதை பார்த்தீங்களா? ஒரு ஆசிரியராக அவங்க என்ன பாடுபடுறாங்க. பையங்க ரொம்ப திறமையான பையங்க வந்து சேர்ந்துட்டான், விவரமான பையன். அவன் முன்னாடி இவங்க படுற பாடு இருக்கே, அது ரொம்ப பெரிய பாடு, தாங்க முடியாத துயரம். ஒரு நாள் வகுப்பு முடிக்கிறது, ஒரு பீரியடு முடிகிறது, ஒரு யுகமா இருக்கு அவங்களுக்கு. எப்படா இந்த பீரியடு முடியும் அப்படின்னு பையன் நினைக்கல. அவன் சந்தோஷமா இருக்கான், இவர் தான் இருக்கணும், இவரை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கிறான். அவன் இவங்க வாத்தியார் நினைக்கிறாரு இவனை விட்டு தப்பிச்சா போதும்னு. இப்போ எப்படியா இருக்கும் அப்படின்னு பரிதாபம், அழுகையும் கண்ணீருமா அவங்க பேசி முடிச்சிருக்காங்க.